அடிக்கிறவங்க, எங்களை கொல்றவங்க, எங்களை குத்துறவங்க எல்லார் மேலும் அப்பா தெய்வ கரம் நீட்டப்படட்டும்ப்பா. தேவனுடைய பிரத்யேட்சமான ஒரு தெரிந்து கொள்ளுதல் அப்பா, எங்களை காயப்படுத்துகிறவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாதபடிக்கு செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை தொடுவதற்காக நன்றி. கத்தர் என்னை தொட்டார், நான் கத்தரை பார்த்தேன், பிரத்யேட்சமாய் பார்த்தேன் என்று வைராக்கியமாய் என்று தேவனை எதிர்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் மனம் மாறப் போகிறார்கள். ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் அன்பு தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. எந்த வைராக்கியமோ கோபமோ எதுவுமே பழி வாங்குதலோ எதுவுமே கிடையாது. எல்லாமே அன்பின் நிமித்தமாய் பக்தி உள்ளவர்களை தமக்காக கத்த தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. பக்தி மார்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த தெரிந்து கொள்ளப் போகிறார். நிச்சயமாக இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அருமையான ராஜ்கோபாலுக்காக ஜெபிக்கிறேன். ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ பாஸ்டர். கண்டிப்பாக உங்களோட ஜெப குறிப்புகளை அனுப்புங்க பிரதர். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். மை கிராண்ட்சன் பிரபு ஆல்சோ கம் டு இஸ். அப்பா அருமையான பிரபுக்காக ஜெபிக்கிறேன். அம்மா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? மல்லிகா ராணி, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்கம்மா? உங்கள் கண்ட்ரி பேரை சொல்லுங்கள். நன்றி. ரிமஷந்து ரியாங்கராபா ரிபஷத்து ரியாந்தராபா. நன்றி நன்றி நன்றிப்பா, நன்றி. ராஜ்கோபால் பிரதர், உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள், உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லுங்கள். ரிபஷந்து ரியாங்கராபா ரீதரேமா ரஷந்தா ரியாங்கத்ரா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நேரில் வந்து பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் நேரில் வந்து தாராளமாக என்னை பார்த்து உங்கள் விடுதலைகளை பெற்று செல்லலாம். அது மட்டுமல்லாது மொபைலில் பேசணும்னு நினைக்கிறவங்க மொபைலில் கூப்பிட்டு பேசலாம். அமுதா எஸ்தர் நேற்று பேசியிருக்கிறோம். அப்பா சொத்து பேசுகிறோம். சமாதானத்துக்காக பேசி முடிக்க வேண்டும். சகோதர சகோதரிகள் சமாதானத்துக்காக அப்பா அருமையான சொத்துக்காக அந்த பிரிவினையில் பிரிவினையில் எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு சமாதானமாய் பேசி முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவனுடைய கரம், சமாதானத்தின் தேவன் நிச்சயமாக நான் உனக்கு சமாதானத்தை அருளி செய்வேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றிப்பா. நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கவனண்டை பற்றி உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு கவனண்ட் என்னோடு கூட என் ஊழியத்தோடு கூட பண்ணியிருக்கிறார். என்னென்னா, உங்ககிட்ட வருகிற எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் நான் பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் நம்பிக்கையாக தைரியமாக நாளைக்கு போங்க சிஸ்டர். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நீதியாக என்னென்ன காரியங்கள் கிடைக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் நீதியாய் செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அதே போல் கிறிஸ்டினாக்காக ஜெபிக்கிறேன். சகோதரன் பேர் முத்துவேல். அவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அவன் குடிப்பழக்கத்தில் மீண்டு வர ஜெபம் பண்ணுங்கள். அப்பா அந்த குடிவெறியின் ஆவிகள் அப்பா யாரெல்லாம் குடிக்கிறார்களோ, குறிப்பாக அருமையான சகோதரன் முத்துவேலினுடைய குடிப்பழக்கங்கள் மாறட்டும். அவர் எண்ணத்தில் அந்த குடிவெறியை தூண்டுகிற கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும். இனி குடியை பார்த்தாலே ஒரு பயம், ஒரு கலக்கம், நடுக்கம் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. அது தொடக்கூடாதபடிக்கு ஒரு சிந்தையை கர்த்தர் என் மகனுக்கு உருவாக்குவதற்காக நன்றி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரட்டும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், சுக வாழ்வு துளிர்க்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஸ்தேவானை போல மாற யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்க, ஒரு நிமிஷம் உங்கள் இருதயத்தை தேவன் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு சுவிசேஷ வீரனாய் மாற கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு உதவிக்காரனாய் எஸ்ராவை போல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு மனிதனாய் கர்த்தர் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிப்பீங்களா? ரபஷந்தூர் ஏன் கர்த்தர் அதே போல் இயேசு கிறிஸ்துவை போல, ஸ்தேவானை போல மற்றவர்கள் பாவங்களை மன்னிக்க, மற்றவர்கள் தவறுதல்களை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிப்பீங்களா? ரபஷந்தூர் ஏங்கராபா. நன்றி. நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கைப்பா, நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா சாட்சிங்க. அந்த சாட்சியை கெடுக்கக்கூடிய கிரியைகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று ஒப்பு கொடுப்பீங்களா? சிலர்லாம் கண்ணீரோடு இருக்கிறத என்னால் பார்க்க முடிகிறது. நன்றிப்பா. நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவனம். பொன் பொருளை கேட்பதை காட்டிலும் இந்த மாதிரி நல்ல குணங்களை தேவனிடத்தில்
கேட்டு பெற்றுக்கொள்வோமே ஆனால்